சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் முகாம் துவக்கப்பட்டு சுமார் 25 ஆண்டுகள் கடந்ததை கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சார்பில் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட், பெரியபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் முகாம் கட்டமைத்து சுமார் 25 ஆண்டு காலத்தை கடந்து சிறப்பான முறையில் செயல்படுவதை நினைவூட்டும் விதமாக விடுதலை சிறுத்தை கட்சியின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சியில் கட்சியின் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் கலந்து கொண்டு கொடியேற்றினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆதவன், எழில்மாறன், வாகையரசு, வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர்கள் தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ்குமார், ஜான், பாத்திமா பீவி, முகமது கௌஷிக், கலைவாணன், தயாநிதி, பரமசிவம், தொல்காப்பியன், தன்ராஜ், முகாம் செயலாளர் காசி ஏழுமலை, வெற்றி வள்ளவன், பாலு, கணேசன், விஜயரங்கன், சிவகுமார், பார்த்திபன், லக்ஷ்மணன், ஹரிஷ், நாகராஜ், ஆனந்தராஜ், செந்தில், விஜயநாதன், நவீன், மகளிரணி பொறுப்பாளர்கள் கௌரி லட்சுமி, ஏகவள்ளி, ஜமுனாராணி மற்றும் ஊர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அம்பேத்கரின் புகழை போற்றும் வகையில் கோஷங்களை எழுப்பினர். வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம். தலைமை ஏற்போம், தலைமை ஏற்போம். புதுச்சேரி ஜேசிய மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரின் திருபுவனை தொகுதி ஜேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஜேசிய மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் திருபுவனை தொகுதி ஜேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. மதகடிப்பட்டில் உள்ள ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி அலுவலகத்தில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்ச்சிக்கு ஜேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஜேசிய மக்கள் மன்ற தொகுதி துணை தலைவர்கள் விஜய், அருள்மணி, மகளிரணி நிர்வாகிகள் ராஜகாந்தி, கலியுக ராணி, மஞ்சு, தேவி மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நல்லூர், கலிதீர்த்தால் குப்பம், ஓகே. வாங்கம்மா.
கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பொதுமக்களுக்காக சட்டங்களை இயற்றி அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்த மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலியுடன் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்ட நபர்கள் திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கருக்கு மரியாதையுடன் மௌன அஞ்சலி செலுத்தி ஐயாவின் நினைவு நாளை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து கடந்த காலத்தில் தனக்கென வாழாமல் உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு சிறந்து விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் சட்டங்களை எழுதி எதிர்காலத்தில் வாழ்வாதாரத்திற்கு வழிகாட்டிய ஜெய் பீம் என்று போற்றி விளங்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் புகழாரத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து அஞ்சலி செலுத்தினர். வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், அம்பேத்கர் புகழ் வெல்லட்டும், வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்களின் தலைமையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் மற்றும் TN பாளையம் பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் புகழ் ஓங்குக, சட்டங்களை இயற்றிய அம்பேத்கர் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை மௌன அஞ்சலியுடன் கொண்டாடினர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியாலே வீர வணக்கம், வீர வணக்கம். அம்பேத்கர் புகழ், புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள்
சிறப்பாக செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் கூட்டமைப்பு மற்றும் மணவெளி தொகுதியில் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை மேலும் ஜேசிஎம் மன்றம் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஐயாவின் திருவுருவ சிலைக்கு ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைவர் ரோக அருள்தாஸ் மற்றும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் ஜேசிஎம் மணவெளி தொகுதியின் பொறுப்பாளருமான தங்கப்பல் முருகன் என்கிற பெருமாள் இவர்களின் தலைமையில் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இருந்து வான வேடிக்கை மற்றும் மேளதாளங்கள் முழங்க பேரணியாக வந்து அப்பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தி 69வது நினைவு தினத்தை அனுசரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் கூட்டமைப்பின் சார்பில் உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் என 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். எங்கள் தலைவர் அம்பேத்கருக்கு 17 நாட்களிலே இந்திய திருநாட்டில் சட்டத்தை வடிவமைத்தார். புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். நடிகர் அஜித் நடித்த அட்டகாசம் திரைப்படத்தின் ரீ-ரிலீஸ். புதுச்சேரியில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். நடிகர் அஜித் நடித்த அட்டகாசம் திரைப்படம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அஜித் ரசிகர் தலைமை மன்றம் சார்பாக பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளர் வினோத் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில ரசிகர் மன்ற நிர்வாகி ராஜ் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் நிர்வாகிகள் அழகு, நேதாஜி, சரவணன், கவியரசன், விமல், நவீன்,
புதுச்சேரி துறைமுக முகத்துவாரத்தில் சிக்கிக்கொண்ட தூர்வாரும் கப்பல். புதுச்சேரி துறைமுகத்தின் முகத்துவாரம் ஒவ்வொரு இயற்கை சீற்றத்தின் போதும் தூர்வாரப்படும். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக கடல் சீற்றம் காரணமாக தூர்வாரும் கப்பல் பாதுகாப்பாக நடுக்கடலில் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது தூர்வாரும் பணிக்காக வந்தபோது துறைமுக முகத்துவாரத்தில் இந்த கப்பல் சிக்கிக் கொண்டது. இதனை மீண்டும் கடலுக்கு அனுப்புவதற்கு ஊழியர்கள் 1 மணி நேரமாக போராடினர். பாக்கெட் சாராயத்தை திருடி குடித்ததால் அடித்துக் கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்த முதியவர் கொலை செய்வதற்காக கல்லை தூக்கி சென்ற சிசிடிவி காட்சிகள் வைரல். புதுச்சேரி எல்லை பகுதியான முள்ளோடை அருகே டீக்கடை வாசலில் நேற்று முன்தினம் ஆண் ஒருவர் தலையில் கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கொலை செய்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இக்கொலை தொடர்பாக பாகூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொழிலாளியை கொலை செய்தது யார் என்று விசாரணையை தொடங்கினர். மேலும் கொலை நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது சம்பவ இடத்தில் இருந்த முதியவர் ஒருவர் கையில் கல்லுடன் சென்றது பதிவாகியிருந்தது. இதனை ஆதாரமாக கொண்டு கொலையாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடினர். முள்ளோடை சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியில் சந்தேகத்தின் அடிப்படையில் சுற்றித் திரிந்த 5க்கும் மேற்பட்ட முதியவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தொழிலாளியை அடித்து கொலை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து வெங்கடேசனை காவல்துறையினர் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். முள்ளோடையில் உள்ள கடையில் சாராயம் குடித்துவிட்டு 2 பாக்கெட் சாராயத்தை வாங்கிக் கொண்டு வெங்கடேசன் அப்பகுதியில் உள்ள டீக்கடை வாசலில் படுத்து தூங்கியுள்ளார். அப்போது அருகில் இருந்த தொழிலாளி சாராய பாக்கெட்டை திருடி குடித்து விட்டார். இது பற்றி கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் அருகில் கிடந்த கல்லால் அவரை தாக்கி கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் கள்ளச்சாராய வியாபாரி ஆவார். அவர் மீது திருநாவலூர் காவல் நிலையத்தில் கள்ளச்சாராய வழக்கு உள்ளது. கொலை செய்யப்பட்டவர் யார் என்று தெரியாததால் அது பற்றி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்ட மாமேதை அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசுவாமி ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், சாய் சரவணகுமார், கல்யாண சுந்தரம், லட்சுமிகாந்தன், ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தவிக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் அம்பேத்கர் அமைப்பினர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதனிடையே தாழ்த்தப்பட்டோருக்கான சிறப்பு கூறு நிதியை முழுமையாக அரசு செலவு செய்யவில்லை என கண்டித்து தலித் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் வாயில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். போலி மருந்து விவகாரத்தில் விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகளை மிரட்டும் பாஜகவினர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி,
போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரி அரசு ஊழலில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை விசாரிக்க செல்லும் காவல்துறை அதிகாரிகளை அதிகாரத்தில் உள்ளவர்கள் பாஜகவினர் மிரட்டுகின்றனர். இதனால் காவல்துறையினர் போலி மருந்து விவகாரத்தில் பின்வாங்குகின்றனர் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். பெரும் பண முதலாளிகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது என்று திட்டமிட்ட ஒரு சர்வாதிகாரி ஆட்சியை இந்த நாட்டிலே போய் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை மாற்றுகிறார். ஒரு அமைப்பாக இருப்பது இந்திய அரசியல் சட்டம். காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கூறி வருகிறார்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கூட தனி மக்கள் இந்த ஆட்சியாளர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமைகள் இல்லை என்று சொன்ன அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கும் வகையில் ராஜ்பவன் தொகுதியில் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணல் அம்பேத்கரின் நினைவு நாளை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி குமரகுரு பள்ளம் அரசு குடியிருப்பு பகுதியில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் குமரன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபால், மாநில செயலாளர் ராஜாராம், மோகனசுந்தரம், ரவி, சித்தா, ஆனந்தன், விஜயா, பரமேஸ்வரி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை SC/ST பிரிவு ராஜ்பவன் தொகுதி தலைவர் தமிழ்ச்செல்வன் செய்திருந்தார். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டசபையில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி சட்டசபை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நான் யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமைகள் இல்லை என்று சொன்ன புரட்சியாளருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஒன்று சேர் ஒன்று சேர் கற்பு சாய் புரட்சி சேர் என்று சொன்ன அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். நாங்கள் உலகின் சார்பிலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை CBI விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து பிரபல மருந்து நிறுவனம் சன் பார்மசி பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்வதாக CBCID காவல்துறையினருக்கு கிடைத்த புகாரின் பேரில் அவர்கள் வழக்கு பதிவு செய்து மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்து வந்த சீர்காழியை சேர்ந்த ராணா, காரைக்குடி மெய்யப்பன், ரெட்டியார்பாளையத்தில் வசித்து வரும் மதுரையை சேர்ந்த ராஜா ஆகியோரை கைது செய்தனர். போலி மருந்து தொழிற்சாலையில் சோதனை செய்து அங்கிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் மற்றும் அதனை தயாரிக்கும் இயந்திரங்களை நவம்பர் மாதம் பறிமுதல் செய்து 3 குடோன்களுக்கு சீல் வைத்தனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை செய்து புதுச்சேரி நகர பகுதி, தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், ஆண்டியார்பாளையம், TN பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள குடோன்களுக்கும் சீல் வைத்தனர். இந்த விவகாரம் புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை லோக் நிவாசில் சந்தித்து
போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க பரிந்துரைக்க வேண்டுமென மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் இதில் ஆளுங்கட்சியான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினருக்கு தொடர்புள்ளது. மேலும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்புள்ளதால் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்தால் உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்கள். எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் போலி மருந்து விவகாரத்தில் சட்டப்பேரவை நாயகருக்கும் தொடர்புள்ளதாக குறிப்பிட்ட நாராயணசாமி, தன் மீது தவறு இருந்தால் எந்த விசாரணையையும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், போலி மருந்து விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் குடியிருக்கும் மதுரையை சேர்ந்த ராஜா என்பவரின் புகைப்படத்தை காட்டியும் அவர் பாஜகவினரிடம் பேசிய தொலைபேசி ஆடியோவையும் செய்தியாளர்கள் மத்தியில் வெளியிட்டார். ஓபன் பண்ணிக்கிறேன். பின்னாடி வாடா, டேய் பின்னாடி வா. டேய் நல்லா எடு. அப்ப எதுக்குடா நீ மைக்க ரெடி பண்ணடா. முன்னாடி வாங்கண்ணா. சங்கர் இன்னும் கொஞ்சம் கூட பின்னாடி வந்துடலாமா எல்லாரும். அதாவது காலாவதியான மருந்துகள் எல்லாம் விற்கப்படுகின்றன. ஆந்திராவிலிருந்தோ தெலுங்கானா பகுதியிலிருந்து அந்த மாத்திரைகள், காலாவதியான மாத்திரைகளை கொண்டு வந்து அதை வேறு பாக்கெட்டுகளில் போட்டு கம்பெனிகளின் பெயராலே விற்பனை செய்கிறார்கள். புதுச்சேரி மாநில அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அதை பற்றி அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களோ புதுச்சேரி நிர்வாகமோ அதை பற்றி கவலைப்படவில்லை. மருத்துவத்துறையும் அதை கண்டுகொள்ளவில்லை. மருந்தாளுநர்களும் அதை பற்றி அந்த தவளக்குப்பம் பகுதியில் 2 இடங்களில் போலி மருந்து மாத்திரைகளை பதுக்கி வைத்த இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சீல் வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் போலி மருந்துகள் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மருந்து மாத்திரைகளை பதுக்கி வைக்கும் குடோன்களை சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தவளக்குப்பத்தில் 2 இடங்களில் அனுமதியின்றி போலி மருந்துகளை பதுக்கி வைத்திருந்த குடோன்களை காவல்துறையினர் கண்டறிந்தனர். அதில் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே உள்ள மார்க் கார்டன் பகுதியில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மருந்துகள் குடோன் கண்டுபிடிக்கப்பட்டது. 68 வயதான கிருஷ்ணகுமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ஒரு பகுதியில் செந்தில்குமார் என்பவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வாடகைக்கு எடுத்து மருந்துகளை பதுக்கி வைத்துள்ளதை சிபிசிஐடி காவல்துறையினர் கண்டறிந்தனர். மேலும் தவளக்குப்பம் ரோஹிணி நகரில் அரியாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் சுப்பிரமணி என்பவரின் வீட்டில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அந்த வீட்டில் போலி மருந்துகள் பண்டல் பண்டலாக, மூட்டை மூட்டையாக ஏராளமான அட்டை பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த வீட்டின் முதல் மாடியிலும் போலி மருந்துகள் மூட்டை மூட்டையாக வைக்கப்பட்டிருந்தது. அதனை சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை மருந்து ஆய்வாளர் ஆண்ட்ரோ, கிராம நிர்வாக அதிகாரிகள் தேசிங், கதிர்வேல் ஆகியோர் முன்னிலையில் மருந்து குடோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை செய்து வந்த நிலையில் நேற்று மாலை அந்த 2 இடங்களிலும் மருந்து ஆய்வாளர்கள் இந்துமதி, ஜெனிஃபர், சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். போலி மருந்து வைத்திருந்த குடோன் மற்றும் ஆபீஸ்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சீல் வைத்தனர். போலி மருந்து விவகாரத்தில் தொடர்ச்சியாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் செட்டித்தேரு பகுதியில் இயங்கி வரும் பார்மா ஹவுஸ் மற்றும் முதல் தளத்தில் செயல்பட்டு வரும் சன் பார்மா ஆகிய 2 மருந்து கடைகளில் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வந்ததும் தெரியவந்ததை அடுத்து அங்கு போலி மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்து சீல் வைக்கப்பட்டது. அதேபோல் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம், மார்க் கார்டன் மற்றும் தவளக்குப்பம் ரோஹிணி நகரில் 2 வீடுகளில் போலி மாத்திரைகள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த சோதனையில் மேற்கண்ட இடங்களில் காய்ச்சல், தலைவலி, சளி, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் உள்ளிட்ட நோய்களுக்கான 1000க்கும் மேற்பட்ட ஒரிஜினல் மாத்திரைகளுடன் போலி மாத்திரைகளை கலந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அங்கிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மாத்திரைகள் பெட்டி பெட்டியாக பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
பிரசாத் இப்படி வா. பள்ளி வர சொல்லு. பள்ளி என்ன வரப்பல உங்க பேர் வரட்டுமா? ஒரே நிமிஷம் இருங்க இருங்க. வந்துருப்பா. ஒரே நிமிஷம் கொஞ்சம் புதுச்சேரியில் 6 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாத தார் சாலைகள். சமீபத்தில் பெய்த மழையால் ஜல்லிகள் பெயர்ந்து சில்லு சில்லையாக காட்சியளிக்கும் சாலைகள். ரோடு இப்படியாடா போடுவீங்க, விபத்தில் சிக்கி தவிக்கும் மக்கள். புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழையும் மிதமான மழையும் விட்டு விட்டு பெய்து வந்தது. இதனால் சாலைகள் முழுவதும் மழைநீர் தேங்கி பெருக்கெடுத்து ஓடியதால் புதுச்சேரி முழுவதும் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் புதிதாக போடப்பட்ட அனைத்து சாலைகளுமே மழைநீரில் அடித்து சென்றது. குறிப்பாக பாரதி வீதி, கொம்பாக்கம் புறவழிச்சாலை, வில்லியனூர், முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஜல்லிகள் பெயர்ந்து சில்லை சில்லையாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் உயிரை கையால் பிடித்துக் கொண்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. மேலும் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பெரியோர்கள் அனைவரும் ஜல்லியில் சிக்கி விபத்துகளும் ஏற்படுகிறது. 6 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாத சாலையை இப்படியா போடுவீங்க என்று பொதுமக்கள் புலம்பி வருகின்றனர். எனவே உடனடியாக சாலைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நகர பகுதி முழுவதும் தாறுமாறாக காட்சியளிக்கும் சாலைகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அபிஷேகப்பாக்கம் மற்றும் TN பாளையத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு சமூக சேவகர் ராமு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் மற்றும் TN பாளையம் கிராமத்தில் உள்ள சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சமூக சேவகர் ராமு தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி நினைவு தினத்தை அனுசரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்கள், பெண்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கவர் பண்ணி எடுங்கப்பா. கடியமா போய் ஒதுங்கி
சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு தினத்தை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மணவெளி சட்டமன்ற தொகுதி TN பாளையம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் முழு திருவுருவ சிலைக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு TN பாளையம் பகுதியில் 1000 நபர்களுக்கு மதிய உணவினை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வெயிட் பண்ணணும். வந்து இருங்க இருங்க எடுத்துட்டு போயிடுறோம், போட்டோ எடுத்துட்டு போயிடுறோம். ஒரு நிமிஷம் அப்படியே ஆனா அண்ணாட்ட வந்துருங்க. அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில அதிமுக கழக செயலாளர் அன்பழகன் வழிகாட்டுதலின்படி புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதி, வீராம்பட்டினம் மற்றும் அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநில அதிமுக கழக செயலாளர் அன்பழகன் வழிகாட்டுதலின்படி புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் 9வது ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் தொகுதி, வீராம்பட்டினம் மற்றும் அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. தொகுதி கழக செயலாளர் ராஜா தலைமையில் மாநில துணை செயலாளர் கணேசன், மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன், மாநில எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாண்டுரங்கன் ஆகியோர் முன்னிலையில் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள புரட்சி தலைவி ஜெயலலிதா மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு, இலக்கிய அணி செயலாளர் காளிவரதன், பொதுக்குழு உறுப்பினர் பாலன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேல், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர்கள் பன்னீர்செல்வம், பாலு, சிவ ரவி, ஜெயக்குமார், எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், கழக நிர்வாகிகள் சிவபாரதி, ஆறுமுகம், முத்துலிங்கம், செங்கேனி, அசோகன், ராமலிங்கம், அசோக் ராஜ், சதீஷ், ஆதிநாராயணன், வீரப்பன், காத்தவராயன், ராமலிங்கம், கார்த்தி, மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன், கண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும். புரட்சி தலைவி அம்மாவின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க!
புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் போலி மருந்து கம்பெனியை கண்டித்தும் காவல்துறை அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்தவாறு 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் 69வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு, புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் போலி மாத்திரை தொழிற்சாலை விவகாரத்தில் ஆளும் அரசை கண்டித்தும் காவல்துறையினர் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அண்ணா சாலையில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக புறப்பட்டு சட்டப்பேரவை அருகே உள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து போலி மாத்திரை விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திரளான தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீர வணக்கம்